எல்லா புகழும் இறைவனுக்கு. எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகாகணபதியின் திருவடிப் பாதங்கள் பணிந்து வணங்கியும், எனக்கு ஜோதிடக் கலையினை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோ காந்தி ஐயா அவர்களுடைய திருவடிப் பாதங்கள் பணிந்து வணங்கியும், இன்றைய வீடியோ தொகுப்பாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, கும்பராசிக்கான 2024 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்கான பலனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து ஸ்ரீ குரு ஜோதிட வித்யாலயா யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு வரும் அனைத்து வாடிக்கையாளர்களையும் என்னுடைய ஸ்ரீ குரு ஜோதிட வித்யாலயா யூடியூப் சேனல் மூலம் வருக வருக என வரவேற்கின்றேன். எதிலும் பார்த்தீங்கன்னா தனக்கே முதலிடம் வேண்டும் என்று என்னும் எண்ணம் கொண்ட கும்பராசி நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து பலன் செய்து கொண்டு இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு மே மாதத்தில் இடப்பெயர்ச்சி ஆகின்றார். மே மாதம் ஆகின்ற இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை தாயாரினுடைய உடல்நலத்தில் மேன்மையும், தாயார்கிட்டருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உடைய அன்புகள், அவங்கள்ட்ட பொருளாதார ரீதியான உதவி, இந்த மாதிரி இதெல்லாம் இனி வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் அப்படிங்கிறத இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்குது. நாளில் அமர்ந்த குரு உங்களுடைய 6ஆம் வீடு என்று உங்களுடைய 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி வீட்டை பார்க்கறதுனால, அது காலச்சக்கரத்தின் 6ஆம் வீடாக வருவதன் காரணத்தினால நீங்கள் வாங்கி இருக்கக்கூடிய கடனாக இருந்தால், அதாவது கடன் சார்ந்த விஷயங்களாக இருந்தால், அதன் மூலம் திடீர் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் பின் அதை கரெக்டாக சரியாக கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு பலன் உங்களுக்கு இதாக இருக்குது. ஏன்னா 6, 8ஆக வருகிறதுனால திடீர்னு உங்களுக்கு ஏதாவது அதன் மூலம் பிரச்சனைகள் வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே போல் வேலைக்கு போய் கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது நிகழக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கும்பராசி நேயர்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 10ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால நீங்கள் புதிதாக தொழில் செய்யக்கூடிய ஆர்வங்கள் அல்லது முதலீடு செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஆண்டு அமைகிறதுக்கு வாய்ப்புகள். அதாவது திடீர்னு வேலைக்கு போய்ட்டு இருந்தவங்க மாறி நான் முதலீடு போட்டு ஒரு சின்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் மேலாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கும். தொழிலில் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்த முதலீடு செஞ்சு வந்துக்கிட்டு இருந்த விரயங்கள்லாம் குறைஞ்சு இனி அந்த தொழிலில் கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024 உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லிக்கலாம். அதே போல் வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது இங்கே சொல்ல. ஏன்னா இது வரைக்கும் வண்டி, வாகனம் வாங்குறதுல தடையாக இருந்ததுன்னா கூட வண்டி, வாகனம், வீடு கட்டுதல், இந்த மாதிரி தொழில் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருந்தாலும் இனி வரும் காலகட்டத்தில் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்கிறத இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் இந்த கும்பராசி நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூர்ம அவதார பெருமாளை, அதாவது பெருமாள்லேயே கூர்ம அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அவதார பெருமாள் வழிபாடும், அதாவது குரு பகவான் கோயிலில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனையும் ஈஸ்வரியையும் வழிபாடு செய்வதும், ஏழை குழந்தைகளுக்கு காலணி தானம் செய்வதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். அதாவது இந்த குருவினால் ஏற்படக்கூடிய சில தடங்கல்கள், விரயங்களை தடுக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உதவும். இந்த பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் என்பது பொதுவான பலன்களை தவிர, அதே போல் இதில் குறிப்பிடப்பட்ட பலன்கள் அனைத்தும் ஒரு பொது பலன் தானே தவிர, உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்த பண்ணரே அதற்குண்டான குரு பயிற்சிக்கான முழு பலனையும் தெரிந்து கொள்ளப்பட முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஜோதிடர்களிடையே ஒரு கன்சல்டிங் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கிறத பார்த்துட்டு பரிகாரம் செய்யுங்க.
இது வந்து உங்களுக்கு பொது பரிகாரம். நீங்கள் யார் வேணாலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்யலாம். நன்றி, வணக்கம்.